வெல்கம் டு நட்டு கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்னடா என்ன இவ்வளோ நாள் காணும், இப்போ போய் வீடியோ போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில கொஞ்சம் கேம் பிளே போடுறலான்னு தான் இருந்தோம். ஆனால் சரியான ஒரு கண்டென்ட் கிடைக்கல, நேரமும் அமையலைங்க கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் எங்களா உன் கூட ஒருத்தவங்க கத்திட்டு இருப்பானே குட்டை குட்டை குட்டைன்னு, அந்த குட்டை எங்களா குட்டை அப்படின்னு எனக்கு புரியுது. அந்த குட்டை என்ன சொல்கிறான்னா, டீ கண்டென்ட் கேட்காம எப்படிடா கேம் பிளே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டான். எப்படி கண்டென்ட் இருக்குடா வாடா அப்படின்றான், அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு சரி கெட்டு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை விடுங்க, அடுத்த கேம் பிளேல குட்டை வருவான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கேம் பிளே விளாட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா கார் நம்மளே ரெடி பண்ணுறாங்க. ரோப்ளாக்ஸில் நம்மளே ரெடி பண்ணி எவ்வளோ தூரம் பெட்ரோலு இன்ஜின் நம்மளே செட் பண்ணி காரை பெருசாக்கி எல்லா காரோட பயங்கரமாக ஆக்கி நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், அதில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அந்த காசு வச்சு நம்ம எப்படி பொருள் வாங்கி இன்னும் ஸ்பீடை அதிகப்படுத்தி காரை நல்லா ஓட்டுறோம், நல்லா எப்படி பெருசாக்குறோம் அப்படின்றது தாங்க இந்த கேம் பிளேயோட கான்செப்ட் எல்லாமே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன புரிஞ்சிருச்சுல? நான் மட்டும் தான் பேச போகிறேன். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினை செட் பண்ணுங்க. இங்கே இல்லை தம்பி, இங்கே இல்லா. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினை எடுத்து செட் பண்ணிட்டு நம்ம வேலையை காட்டணுங்க இந்த இடத்துல. இங்கே ஓகே டிக் பண்ணியாச்சு. டிரைவ் அவ்வளோதான். நம்மளை சொல்லி தரானுவா இவனும். பார்த்துக்கோங்க, வண்டி போகுதுங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுது தானுங்க. இந்த ஒரு 16 20 20 தொட்டுருச்சு. சரி வாங்க போகலாம். 20 ரூபா தான் கிடச்சிருக்கு. அவன் ஓப்பன் ஓப்பன் ஸ்லாப் வாங்கலாங்க. இது நம்ம வண்டியை பெருசாகிறதுக்கு, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி என்னடா இது இது மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. ஷோபா இந்த மாதிரி அங்கேருந்து அவடா எடுக்க சொன்னாங்க. தோறிங்க ஆட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக் கொடுத்துட்டேன். இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வைக்கிறது பேர் தான் ஸ்லாப்பு. இந்த மாதிரி வச்சா வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஓட்டலாம். வண்டியை பெருசாகுவாங்க. வீடு பிக்கப் பண்ணிடலாங்க. இதுக்கு வேணாம். எடுத்தாச்சு. நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாட்டேது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் டிரைவ் போய் நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஓட்டா எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல. இன்ஜின் வேறு செட் பண்ணிடுவாங்க. இன்ஜின் செட் பண்ணால் மறுபடியும் அதே காசு கிடைக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக இப்போ நம்ம எதுவும் பண்ணல. 20 ரூபா, நான் 1 ரூபா கம்மியாக கிடைச்சிருக்கீங்க டிரைவ். நான் போய் இப்போ பயங்கரமாக எல்லாத்தையும் ஏற்ற போகிறேன். ஏற்றி பயங்கரமாக வாங்கி நிறையா பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே இதை நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோக்கு ஆதரவு பயங்கரமாக கொடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரலங்க கேம் பிளே போடுறதுக்கு. குட்டா அதான் சொல்கிறான், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுக்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோபக்ஸ்லாம் வேண்டாம் அதாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் எத்தனை டேட் சொல்லிட்டேன், நண்பர்கள் இருக்காங்களா நம்மளுக்காக ஆதரவு கொடுப்பாங்களா, விட மாட்டாங்களா புரிஞ்சுக்கோடா அப்படின்ற. அப்படி என்னடா நீ அப்படின்றாங்க என்கிட்ட. எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரி விடுங்க, சொன்னால் போயிட்டு போகிறான். அடுத்த ஈவினிங் அவனியும் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் குட்டியோட வயசையும் நீங்கள் கேட்க முடியுங்க. இப்போவே நான் அதை சொல்லிடுறேன். 98 ரூபா சேர்ந்துருக்கு. ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே போய் ஏதாச்சும் வாங்கிக்கலாங்க. இருங்க, இன்ஜின் வாங்குறதுக்கு 100 ரூபா, கேஸ் டேங்கு, வீலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலை அதிகமாக இருக்குங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. டிரைவ் போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாங்க. வாங்க போய் டிரைவ் போயிட்டு காசு செய்யலாம். காசு ஏற்றி முடிச்சுட்டு எல்லாத்தையும் செய்யலாம். அது அதிகரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் 19 ரூபா தான் கிடைக்குது. சரி வாங்க நம்ம டிரைவ் போய் அப்படியே ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா 217 ரூபா சேர்த்துருக்குங்க. வாங்க ஏதாச்சும் கிடைக்குதான்னு போடலாம். ரேஸ் வீல் இருக்கு, ஆனால் 600 ரூபாங்க. அது இது பாருங்க, பிக் கேஸ் டேங்கு இதெல்லாம் நம்ம அதிகமாக வாங்கணுங்க. குட் வீல் பாருங்க, குட் வீல்லாம் வச்சா பயங்கரமாக போகும். இன்ஜினு, கேஸ் டேங்க்கு எதுங்க வாங்கலாம்? இன்ஜின் வாங்கினா சரி வராது, ஸ்பீடாக போகும் வண்டி. ஆனால் வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட் நம்ம இது கேஸ் டேங்கு ஒன்று வாங்கி போட்டு இருங்க. இன்னொன்று வாங்கிக்கலாம். கேஸ் டேங்கு வாங்கிட்டு அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க. பிளாக் வாங்கிக்கலாங்க. சரி அது ஸ்லாப்பு வாங்கியாச்சு. வாங்கி செட் பண்ணிடலாம். இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ. இதுதாங்க ஃப்ரெண்ட் இங்கே ஒரு கடுப்பு. வா இங்கே வேடா, இங்கே வேடா, இங்கேடா ஏடா அப்படி படுத்துரு. ஓகே இங்கேங்க. அப்புறம் இது மொபைலில் இருக்க கேம் தாங்க. இது எதுவும் இதெல்லாம் இல்லை, பிசி அது எதுவும் நினச்சிக்காதீங்க. மொபைல் கேம் தான். ரோப்ளாக்ஸ் தெரியாது உங்களுக்கு? ரோப்ளாக்ஸில் இருக்க கேமுங்க இது.
ஓகே பெட்ரோல் இப்படி இப்படி திருப்பா ஓகே இப்படி 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 டாடா சரி விடுங்க இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம் ஓகே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுங்க அது அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போயிட்டேன் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இது வாங்கலாம் வண்டி வர எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு தெரியல ஆனால் ஸ்பீடு போகாதுங்க ஏன்னா நம்ம வந்து இன்ஜின் வாங்கல இன்ஜின் வாங்கினால் மட்டுமே ஸ்பீடாக போகும் ஆனால் ரொம்ப தூரம் போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபியூல் வாங்கி வச்சுருக்கோங்க எவ்வளோ போகுதுன்னு தெரியல 20 தாண்டிடுச்சு 50 பேரா தலைவனே 50 பேர் தலைவனே ஃப்ரெண்ட்ஸ் 50 மேலே போயிடுவாங்க பண்ணிட்டாங்க 50 வந்துட்டாங்க இருங்க 60 65 அட என்னங்க சரி விடுங்க 65 வந்துருக்கு அது நீங்கள் வைக்க வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து இது வாங்கிக்கலாங்க அது பேர் என்னது இருங்க பார்த்தீங்கன்னா V6 இன்ஜின் அப்புறம் எஃபிஷியன்ட் கேஸ் டேங்க்லாம் பயங்கரங்க இதெல்லாம் அடிக்கவே முடியாதுங்க யாராலையும் ஆனால் அதுக்கு மேலாம் இருக்குது மெர்ச்சன்ட் அது என்ன போட அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் டேங்க் ஸ்லாப்லாம் இருக்குங்க இன்னும் ரவுண்டு போயிட்டு வந்துடலாங்க எல்லாம் ஒரேடியா ஆனால் ஸ்பீடாக போகிறதுக்கு இன்ஜின் நம்மளுக்கு தேவை கன்ஃபார்மாக வாங்கியாமல் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது நல்லா ஓட்டி போயிட்டு பயங்கரமாக ஓட்டிட்டு வண்டியை நல்லா பயங்கரமாக நம்ம பெருசாகணும் இதை மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுங்க இந்த மாதிரி நிலைமை ரொம்ப இம்சப்படுத்துறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கணும் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பேய் வரும் தினமும் வருங்க ஒரு நாள் விடாமல் தினமும் வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் தினமும் வருங்க அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒன்று வச்சாச்சு ஓகே வண்டி டிரைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் போட்டோம் பயங்கரமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வண்டி ஸ்பீடா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோலும் இருக்குங்க நீங்கள் அதுக்கு பெட்ரோல் வாங்கினா தான் இல்லைன்னா வேஸ்ட்டு நீங்கள் வண்டி எல்லாம் பண்ணதே வேஸ்ட்டு இன்ஜினை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் வாங்கிடணும் பார்த்தீங்களா கம்மியாக வருது பாருங்க 65 ரூபா வந்துச்சு 5 ரூபா கம்மியாகுது ஏன்னா வண்டி ஸ்பீடாக போக பெட்ரோல் நம்மளுக்கு கம்மியாகும் அப்படி கம்மியாகும்னா ஸ்பீடும் நம்மளுக்கு இப்போ கம்மியாகுது ஸ்பீடுன்னு வளர்றேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த ஐயோ அது எப்படி பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்த ஃப்ரெண்ட்ஸ் டாபிக்கு சரி விடுங்க பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும் நடுவில் வைக்கலான்னு பார்க்குறேன் நான் சொல்லிட்டேன் இப்படி இருக்கட்டுமா இல்லை இப்படி வச்சிடலாங்க ஓகேங்க இப்படி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க அப்போ தாங்க புட்டை வருவோம் அடுத்த கேமில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃபியூலு 32 வந்துருச்சே பாருங்க அப்படின்னா வண்டி ஸ்பீடாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் நம்மளுக்கு இன்னும் தேவை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்லாப் போட்டு இன்னொரு இடத்துல ஸ்லாப் போடாமல் விட்டுன்னு வைங்களேன் அது வந்து கொஞ்சம் வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகும் கீழே விழுக்கூட வாய்ப்பு இருக்குங்க 87 ரூபாங்க போடுங்க 87 ரூபா வண்டி கொஞ்சம் அப்டேட் ஆகிடுனால அவ்வளோ போகுது இதை பாருங்க பெட்ரோல் 2 இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினு அந்த அளவு பயங்கரமாக நம்ம வண்டி ஸ்பீடு போகுது இன்ஜின் பெட்ரோல் இருக்குது இப்போ கரெக்டாக இன்ஜினுக்கு தகுந்த பெட்ரோல் இருக்குன்னு கூட சொன்னாங்க நம்ம ஆனால் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கணுங்க அதுதான் 87 வாங்க யூஸ் பண்ண ஓகே 260 வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V6 இன்ஜின்லாம் பயங்கரங்க பிக் கேஸ் டங்கும் வாங்கலாம் வெயிட் பண்ணுங்க இதை நம்ம வாங்கிக்கலாம் ஒன்று வாங்கி ஸ்லாப் ஒன்று அப்படியே இப்படி தான் இங்கே போட்டுடணும் ஓகே போட்டாச்சு இங்கே ஒன்று ஓகே ஓகேங்க இது கரெக்டாக இருக்குல்ல அட்ராக்டிவா பார்த்துங்க 54 ஃபியூலு வாங்க வண்டி வண்டி வந்து பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாங்கு வேற மறந்துச்சுங்க அதுக்குள்ள சிம்புருக்கலிங் தனக்குள்ள சிங்கு பட்ட வைக்கும் போர்வை பார்த்தீங்களா வந்துருச்சு அரசுல சீரா தனக்கோ முறுக்குல சீரா ராசா தக்கல்ல முட்டா முக்கல்ல முட்டா தக்கல்ல முட்ட ஸ்டஃபான் பேஜார் பார்த்தீங்களா கவுந்துருச்சு அது யாருக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க ஏன்னா பின்னா நம்ம கேஸ் டேங்க் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அதனால நம்ம வந்து கீழே வந்துட்டோம் புரியுதா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வயிற்று சரி சமமாக இருக்கணுங்க அப்போ அது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வண்டி ஒழுங்காக ஓட்ட முடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்லாபே வாங்கிக்கலாம் இருக்கிற 3 ஸ்லாப் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன் ஆமாம் 3 தான் இங்கே ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அப்புறம் வந்து ஏதோ இப்படி ஒன்று வச்சுருந்தாங்க கரெக்டாக வேணாம் இது வேணாண்டா சபா இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இருக்கணும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஏதாச்சும் வாங்கிக்கலாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே வாங்க முடியாதுங்க என்ன இதுதான் காசு கம்மியாக இருக்குது காசு இருந்தா அதை அனுபவிக்கலாம் தையடா எப்படி இருக்கு பாட்டு கமெண்ட்ல சொல்லுங்க 100 போதுங்க ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு மணி பார்த்தீங்களா எவ்வளோ மீட்டர் வந்துருக்கும் ஐயோ அது மீட்டர் அதாவது ஆமாம் மீட்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 30 செகண்டை பாருங்க
ஆனால் அது எவ்வளோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. இன்னொரு தடவை போகும்போது தான் பார்க்கணும். 250ங்க. ராக்கெட் ஃபியூல்லாம் இருக்குங்க பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாமா ராக்கெட் ஃபியூலு ஒரு தடவை ஆசையாக இருக்குங்க. ஆனால் அது வந்து நிறையா சேர்க்கணும் காசு. அது அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாங்க. அது என்ன அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாங்க. வீல் வந்து வாங்கணுங்க. ஒரு வீல் 45 ரூபாங்க. பார்த்தீங்களா எப்படி வீணானு பார்த்தீங்களா? சரி விடுங்க. இங்கே தோறுங்க அப்படி வச்சு அப்படி திருப்பி எங்கடா அது இங்கடா ஓகே வச்சாச்சு. அப்படி இங்கே ஒன்று ஓகேங்க வச்சாச்சுங்க. திரும்பி இருக்குங்க. இல்லடா திரும்பி இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கேமில் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. ஓகேவா கமெண்ட்டில் சொல்லி நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் கொஞ்சம் வரலங்க. லேசாக தான் வருது. பார்த்துக்கலாம் வருது. ஆனால் ஏதோ வண்டி ஓடுது. வந்து நம்ம வந்து இப்போ இன்ஜின் வாங்கணுங்க. இன்ஜினும் பெட்ரோலும் வாங்கணுங்க. இருங்க 100 ரூபாங்க ஒரு இன்ஜின். பாருங்க எவ்வளோ விலை வைக்கிறாங்க. விலைவாசியில் ஏறிடுச்சுப்பா. எங்கேயுமே கம்மி இல்லைங்க. 1 கிலோ தக்காளி 250 கோடி பாருங்க. அப்படின்னா 1 கிலோ தக்காளி அவ்வளோனா பாருங்க. பெட்ரோல் இல்லை எங்கே பாருங்க இன்ஜின் பெட்ரோல்லாம். சரி விடுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுங்க 1 2 ஃப்ரெண்ட்ஸ் 1 தாங்க இருக்குது. 2 வாங்க முடியாதுங்க. சரி விடுங்க. இது இப்போதைக்கு இங்கே ஒன்று வச்சுட்டு வண்டி ஓட்டலாம். எப்படி போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த V6 இன்ஜின் தாங்க வாங்கணும். அது இன்னும் பயங்கரமாக போவாங்க. 3 இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குங்க. போகும் பெட்ரோலு சாதாரணமாக இருக்காது. நீங்கள் நினச்சிக்காதீங்க பெரிய ஆள் தான் நம்மள அடிக்கிறீங்க யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வாங்கணும். வாங்கி போட்டால் மட்டுமே பயங்கரமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுவீங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் இன்னும் வரலங்க. ஸ்டாக்கு என்னடா இது எங்கங்க V6 இன்ஜின் பார்த்தீங்களா? ஒன்று வாங்கி போட்டுக்கலாமா V6 இன்ஜினு? சரி விடுங்க ட்ரை பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே 270 ரூபா இருக்குங்க நம்மகிட்ட. அப்போ என்ன அத்தனை இன்னும் ரெண்டு வாட்டி போனோம்னா நம்ம வண்டி ஓட்டணும்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஏறலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது வேறு வரலங்க. அது பேர் என்னது கண்ட்ரோல் அவ்வளோதான் நினச்சேன். அப்போவே நினச்சேன் இந்த வேலை பார்க்குறதே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு அப்போவே நினச்சேங்க. இல்லைன்னா 2 ரவுண்ட்லேயே முடிச்சிருக்கலாம். பாருங்கள் இப்போ 3வது ரவுண்ட் போனால் மட்டும்தான் அது நம்மளால் வாங்க முடியுங்க. அதுக்கு என்னது அதே V6 இன்ஜின் அது வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது பயங்கரமாக இருக்குங்க பெட்ரோலு. அதுக்கு மாதிரி நம்ம பெட்ரோலும் வாங்கி போடணும். அதையும் நான் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயாவது பறக்கலாமா? அடங்க இங்கேயே முடிஞ்சிச்சு கதை. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியுமோ? நீங்கள் வெயிட் பண்ணுறேன். V6 இன்ஜின் 475 ரூபா. ஆனால் என்னடா சரி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். பாதி தூரம் போயிட்டு ரீச் பண்ணி கொடுத்துருவாங்க தான் வேறு வழி இல்லை. இருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸே இப்போ வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பக்கான்னு வந்துருக்காங்க. அதே பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ நாட்டில் என்ன நடக்குது பாருங்க. திடீர்னு வேணா விட்டணும். இருங்க வெயிட் பண்ணுங்க. இதை எடுத்து நம்ம அப்படி வச்சிருவோம் தான். V6 இன்ஜினை தூக்கி இப்படி வச்சிடலாம். இல்லைடா மேலடா வச்சாச்சு. அப்புறம் இதை தூக்கிட்டு வந்து இப்படி வச்சிருவோம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்டிவ் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடு கிளியுதுங்க. செம்ம ஸ்பீடுங்க. இருங்க இப்போ அதை ஏற்றி போக முடியாது பார்க்கலாம். இல்லை வேணாம் நம்ம போயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம். காசு பார்த்தீங்களா பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த வேலைக்கு தான். அப்போ நம்ம வந்து டயரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்துள்ளங்க. இது வேணாம் டயர் வேணாம். ஏதோ ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. டயரால் தான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டயர் இருந்ததுனால தான் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஸ்லாப் வாங்கினாங்க. எங்கே வெயிட் பண்ணுங்க. ஸ்லாப் வாங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 வாங்கிட்டீங்களா? எப்படி 1 2 3 சொல்கிறேன் நான் இங்கிலீஷில் லீவில் கற்றுக்கிட்டேங்க. நீங்கள் யாரும் ஃப்ரீயாதுங்க. நீங்கள் என்னென்ன போட்டுட்டு போகல ஃப்ரெண்ட். அப்படியே நட்டை வயசு பிடிக்குமா குட்டை வயசு பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. ஓகேங்க. இப்போ வந்து இதை வச்சுட்டு ஃப்ரெண்ட் இப்போ நம்ம டயர் எங்கே தாங்க வைக்கிறது? ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது வண்டியே. ஒரு வண்டி மாதிரியே தெரியலையே. சரி ஒழுங்காக பார்த்துக்கலாம். பேலன்ஸ் வருதான் மாதிரி தெரியலங்க. பேலன்ஸ் வரல பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அப்போனா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாபை வந்து எடுக்கணுங்க. இதை பாருங்க வெயிட் பண்ணுங்க. இதையே எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் எடுக்கணும். இது வந்து நானாக கண்டுபிடிச்ச கேம் பிள்ளைங்க. இது வந்து ஆக்சுவலி பயங்கர இது வைரலில் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ இருக்குது வைரலில். அது வந்து எப்படி அது சொல்கிறது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த அளவு ஒரு இது தெரியலங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மற்றபடி நம்மளால ட்ரெண்டிங் தான் எப்போவுமே. பார்த்தீங்கன்னா இந்த கேஸை தூக்கி எங்கேயாச்சும் வைக்கணுங்க. இதை எங்கே வைக்கிறதுங்க? அதை தோறிங்க ஃபஸ்ட்டு ஐடியா கிடைக்கணுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டிட்டு பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது பாருங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்குங்க. அது பாருங்க குழி மிஸ்டேக். பார்த்தீங்களா 120 போயிடுச்சு தலைவன். 120 போயிட்டு 130 போயிட்டான் பாருங்க. எவ்வளோ இது போகிறான் பாருங்க தலைவன்.
ஒரு காலத்தில் எவ்வளோ போகணும் இப்போ எவ்வளோ போகிறாங்க பார்த்தீங்களா? ஓகேங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. டயரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க இங்கே இப்படி இருடா ஏண்டா ஓகேங்க. இருடா ஏண்டா பறக்குறேன். ஓகேங்க. ஃப்ரெண்ட் செட் பண்ணுறது தாங்க கடுப்பாது. ஓகே வச்சாச்சு. அப்படியே இந்த இடத்துல இங்கே ஏண்டா சப்ஸ்கிரைபரா சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஓகே ரைட் வராதா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பேலன்ஸ் வருதுங்க. பட் பேலன்ஸ் கொஞ்சம் வருது முன்னாடியாவது ஏதோ ஓட்டலாம். வீல் வந்து சூப்பர் குட் வீல்னு ஒன்று இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இங்கே இருந்துச்சு ஏன் தெரியலையே. சரிங்க இப்போ வந்து பெட்ரோல் கொஞ்சம் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் 225 ரூபா. ஓகே இதை தூக்கிட்டு வந்து இப்படி போட்டுடலாம். ஒரு ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுடலாங்க. இன்னொரு ஸ்லாப் வந்து எங்கே போடுறது? இப்படி போட்டுடலாம். ஓகேங்க இப்படி போட்டுட்டு முடிச்சிடலாம். அது ஏண்டா ஓகேங்க இப்படி வச்சு நாங்கள் இப்போதைக்கு பேலன்ஸ் வராதுங்க. எதுனா வெயிட் பண்ணுங்க. இல்லை இதை தூக்கிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க. அது என்னன்னே தெரியல, கரெக்டாக செட் பண்ணணும் தான் தோணுது. ஒரு மாதிரி மாற்றி செட் பண்ணால் அது ஏதோ ஒரு மாதிரியே இருக்குங்க மனசுல. அது யானை உங்களுக்கு அப்படி இருக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது யானே அப்படி தெரியல, அது அப்படி இருக்கு. எடுறா இவங்க மாதிரி ஒரு தடவை பண்ண எழுத மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு கேட்குதுங்க வாய்ஸ் எக்கோ அடிக்குதா உங்களுக்கு? தனி ரூமில் உட்காந்து விளையாட்டுங்க. உங்களால் தான் என்ன ப்ளீஸ்ரா இப்படிடா. ஓகே எப்படி அதுக்கப்புறம் இங்கே இருடா இங்கே ஓகே வச்சாச்சு. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் எடுக்கணுங்க. என்னன்னு தெரியல நெட்வொர்க்கா இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருடா. ஓகேங்க வச்சாச்சு. அப்புறம் வந்து இதை வந்து இதுரா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க யானே தெரியலங்க. சரி விடுங்க ஏதோ கிளிச் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 76 சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சரிங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. இருங்க இதை எப்படி எடுத்துட்டு இந்த லூஸு கேனை தாங்க எடுக்க முடியல. வெறி ஆகுதுங்க எனக்கு இப்போ. ஓகேங்க இதை இப்படி வச்சுட்டு டிரைவ் கொடுத்துடலாம். ஓடு இது கொஞ்சம் வருதுங்க பேலன்ஸ். அடைங்க சொல்லி வாங்கி கொடுத்து. ஓகேங்க என்னடா உனக்கு குறைச்சல் தம்பி? இதெல்லாம் ஓவர்டா ரொம்ப. என்னடா 57 ஒரே இடத்துல சுற்றிட்டே காசு வாங்குறேன். 60 தாண்டா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது தானே எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க இதை எடுத்துட்டு எடுத்துட்டாங்க. அப்பாடா இப்போ தாங்க கரெக்டாக ஆயிடுச்சு வேலை. அப்புறம் வந்து இதை வந்து இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு நடுவில் வந்து இன்னும் ஒரு பெரிய கேன் வைக்கணும். ஆசைப்படக்கூடாதுங்க. நான் காசு இல்லை பண்ணிட்டு ஓடுதான் பார்க்கணும் வண்டி ஃபஸ்ட்டு. என்னடா இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஷோபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வண்டியை சரி பண்ணிட்டு உங்களுக்கு காமிதான். இல்லைன்னா அப்படியே காமிதான் அதே கமெண்ட் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். குச்சும் டைக்குரி ரொட்டி வாங்கி தரலாம். ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஏதோ பாட்டு பாடுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது என்னது? அடி போட்டு உள்ள தாட்டம் கடைசி வரைக்கும் தோல் போட்டுக்கும் அடிக்காம உள்ள தாக்கா. அதுக்கப்புறம் என்னங்க வரும் லிரிக்ஸ் தெரியலங்க. என்ன தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? இடிச்சிட்டுங்க மண்டையில். சரிங்க இடிச்சிட்டாங்க மண்டையில். வாயில ஒத்துட்டு இருப்பேன். வாயில நீ நனிறது நாயில இந்த வாய்ங்க வாயில அழுவலிலே அழுவலங்கள் அது ஏதோ வருங்க பாட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேம்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கேம்ல முடிச்சிக்கலாம். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஏரோப்ளைன் உருவாக்குறது பறக்கிறதும் இருக்கு, போட் செய்கிறதும் இருக்கு. இது மாதிரி பல விதமாக இருக்குங்க. இன்னும் நிறையா இருக்குங்க. இது ரோப்ளாக்ஸ்லேயே உங்களுக்கு வேறு கேம்ல இன்ட்ரெஸ்டான கேம்ல வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கூட்ட வரணும்னா அதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெட்ட குட்டை பாய்.